Hi friends, welcome to CSK Biryani. இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் பிரியாணி எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. ஆட்டோட கொழுப்பு ஒரு 100 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கணபதி கடலெண்ணெய் 1 லிட்ரு, ஒரு 200 கிராம் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 கிராம். 1 கிலோ பெரிய வெங்காயம், 15 பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். இப்போது ஒரு கை புதினா, ஒரு கை மல்லி ஆட் பண்ணியிருக்கேன். 40 கிராம் மிளகாத்தூள். இந்த ஸ்டைலில் இருந்தால் கலர் கொடுக்கும். இது கூடவே தக்காளி 1 கிலோ ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். 5 கிலோ மட்டன் நல்லா கழுவி வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 150 கிராம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோவுக்கு 30 கிராம் கணக்கில். மட்டனில் தண்ணி விட்டுருச்சு, அதுலேயே மட்டனை வேக வைப்போம். இப்போ இது கூட 1 கிலோ சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். 500 கிராம் இஞ்சி, 700 கிராம் பூண்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பிரியாணி மசாலா ஒரு 70 கிராம், 1/2 லிட்டர் தயிர். 1 கிலோவுக்கு 100 கிராம்னா 5 கிலோவுக்கு 1/2 லிட்ரு. மீதி இருக்க கல் உப்பு போட்டுக்கலாம். மட்டன் நல்லா வேகணும், ஒரு அரை மணி நேரம் நல்லா வேகட்டும். இந்த சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் துடைச்சிருங்க, ஏன்னா அது காஞ்சி அதிலே விழுந்துச்சுன்னா பிரியாணி கசப்பாயிரும். அதனால் ஒரு துணி வச்சுக்கணும். அப்பப்போ இதெல்லாம் துடைச்சி விட்டுக்கலாம். இந்த மசாலா காஞ்சி உள்ளே விழுகும்போது அது கசப்பாயிரும். அதனால் பாத்திரத்தை எப்பவுமே க்ளீனாக வச்சுக்கணும். ஒரு அரை மணி நேரம் நல்லா வேகட்டும். 3 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் நல்லா வேகட்டும். ஒரு நெருப்பு கம்மியாக தான் வச்சுருக்கேன், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். மட்டன் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். ஏன் தண்ணியில் போட்டோன்னா மட்டன் ரொம்ப சூடாக இருக்கும், அதனால தான். மட்டன் ஒரு 30% தான் வெந்திருக்கு. அதனால் மறுபடியும் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம செலவு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், 50% மேலே வெந்துருச்சு. இப்போது 1க்கு 1.5 7.5 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். கொதி வரட்டும். அரிசியை ஊற போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் தான் அரிசி ஊற போடணும். போல் கொதிச்சிருச்சு. இப்போது ஊற வச்ச அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். 5 கிலோ சீரக சம்பா ரைஸ் ஆட் பண்ணுறேன். தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ தம் போட்டுக்கலாம். பாருங்கள், அரை மணி நேரம் தம் போடணும். கீழே எதுவும் இருக்கக்கூடாது, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ தம் உடைச்சிடலாம். ஒரு 50 கிராம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தம் உடைச்சிடலாம். அவ்வளோதாங்க, மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஆட்டு கொழுப்பு போடுறவங்க போடலாம், தேவையில்லைன்னா விட்டுடலாம். அவ்வளோதாங்க, மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பீஸ் எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.